இப்பொழுதும் நம்ம ஒரு சில வாரமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பலத்தை சார்ந்து சங்கீதக்காரன் முதல்ல எனக்கு பலத்தை தாருன்னா, அதுக்கப்புறம் அவன் ஸ்டைல் மாறி அவன் ஆண்டவருக்குள்ள வளர வளர வளர்ச்சியில அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், என் பலனே நீங்க தான்ட்டான். தாருன்னு கேட்கல, நீங்க தான்ட்டான். என் பலனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. தாருன்னு கேட்டு வாங்கிறது முடிஞ்சிரும், குறையும் இல்ல. ஆனா அவரே பலனாய் மாறிட்டா. அப்படிதான் இதுல பவுல் கொண்டு வர்றார் நம்மள. பிலிப்பிய புஸ்தகத்துல 4வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த கீவேர்டு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. அவர்கிட்ட பலன் இல்லைன்றீங்களா? பவுல்கிட்ட இருந்துதா இல்லையா? அது மாம்ச பலன் இல்ல. இப்ப இவர் ஆவிக்குரிய பலத்துக்குள்ள போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஒரு பர்டிகுலர் காரியத்தை மாத்திரம் செய்ய முடியும்னு சொல்ல வரல. எல்லாத்தையும் என் லைஃப்ல என்ன வந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு சிலர் வாழ்வு இருந்தா கரெக்டா போயிட்டு இருக்கும், தாழ்வு வரும் பொழுது, ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது கரெக்டா போயிடும், குறைவு வரும் பொழுது, நல்ல பலனோடு இருக்கும் பொழுது போயிடும், பலவீனப்படும் போதோ இல்ல வியாதிகள், பலவீனங்கள், மற்ற சுகவீனங்கள் வரும் பொழுதோ அன்பேலன்ஸா பேலன்ஸ் பண்ண முடியாம போயிடும். அதுக்கு தான் இந்த பலன். ஆமென் சொல்லுங்க. அதான் முதல் வசனத்துல சொல்றார் 11:12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு. இந்த பலன் என்ன செய்யணும்னா, எந்த காரியத்திலும் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க செய்யும். மனசுல ஒரு பலன். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது என்றால், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லேலூயா மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்து தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும், நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். அது எந்த காரியமா இருந்தாலும் வரட்டும், அது எந்த காரியமா இருந்தாலும் வரட்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறபடியால அதையெல்லாம் என்னால செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எதிராய் அதாவது பலவீனனாய் காண்பிக்க கர்த்தர் நம்மை அழைக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து நம்ம பலப்படுத்திட்டாருன்னா எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்ம ஒரு சில பலனை குறித்து பார்த்தோம். காலேபினுடைய 85 வயதுக்குண்டான அந்த பலத்தை பார்த்தோம். நம்ம சபையிலையும் ஒரு காலேப் இருக்கிறார், அவருக்கும் அந்த மாதிரி பலத்தை கொடுப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்க? சிஸ்டர் யாரையோ சொல்றாருன்னு பாத்துக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட தான் சொல்றேன். நம்ம சபையிலையும் ஒரு காலேப் இருக்காருல்ல, 85 வயசுல அந்த காலேப் அவ்வளவு பலத்தோடு இருந்தான். ஒண்ணு. ரெண்டாவது, சிம்சோன்
அப்படியே விழுந்தாலும் மறுபடியும் அந்த பலத்தை சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. கடைசி தன் முடிவு தன் பலத்துல தான் முடிச்சான். ஆமென் சொல்லுங்க. தன் நசரேய விரதத்துல தான் முடிச்சான். விரதம் போயிடுச்சு. உலக பார்வைக்கு அவன் அன்பிட்ட போல, தோற்று போனவனை போல, விழுந்து போனவனை போல இருந்தாலும் முடிவு, அல்லேலூயா. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் முடிவு ரொம்ப முக்கியமா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் அப்பா அற்பம், திரளா பெருகினது சம்பூர்ணம். அல்லேலூயா. இந்த மனுஷன் பலத்தோட தான் இருந்தான். நல்ல பலத்தோடு இருந்த ஒரு மனுஷன், நல்ல ஒரு எதிராளி கண்டாலுமே, இவனை கண்டாலுமே ஒரு பயம். அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு பலன் இருந்தது. ஆனா அந்த பலன் எப்ப போயிட்டு என்றால் பாவத்தின் நிமித்தம் அந்த பலன் விலக ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு விலகினது கூட தெரியாம போய் சிக்கி கொண்டான். ஆனா முடியல அவன் கர்த்தருடைய பிரதிஷ்டையை, கர்த்தருடைய அழைப்பை, கர்த்தருடைய பலன் இருந்தா என்ன செய்ய முடியும், பலன் இல்லைன்னா என்ன முடியாது, என்ன நிலைமை ஆகும் அப்படின்றத விளங்கி கொண்டு கடைசியில அவன் தேவ பலத்தை சார்ந்து தன் வாழ்க்கையை முடித்து வந்தான். மூன்றாவது நம்ம கிதியோனை பார்த்தோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம கிதியோன் குறித்து பார்த்தோம். அந்த அதிகாரத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:14. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். 16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அவ்வளவு பெரிய திரளான கூட்டத்தை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. அது எதை சார்ந்திருக்கிறது என்றால் கர்த்தருடைய பலன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. அவனுக்கு என்ன பலன் இருந்தது கர்த்தருடைய பார்வைக்கு? அவன் நினைச்சுக்கனா இவங்களால நம்மளுக்கு பெரும் ஆபத்து, நம்மளை அழிக்கிறாங்க, நம்ம பொருள் எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போகிறாங்க, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்படுகிறது, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் நினைச்சுக்கனான். இன்னைக்கு நிறைய பேருடைய அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, அந்த 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 உள் மனம் என்னன்னா, நம்மளால முடியாது, நம்மளால இது முடியாது, நம்மளால இதை செய்ய முடியாது, நம்ம தோத்துருவோம். ரெண்டாவது சூழ்நிலையை பார்த்து தோத்துருவோம். இவன் அதை தான் பார்க்கிறான். திரளான ஜனங்கள், எதிராளிகள் பயங்கரமா வந்துட்டாங்க, அதை நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த மனுஷனை எப்படி பார்க்கிறார் என்றால் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என்னால முடியாது, என்னால நடக்காது, என்னால எதுவும் செய்ய முடியாது, இது எனக்கு மிஞ்சின காரியம், இதுல நான் தோத்துருவேன், இல்ல எதிராளிங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, என்னால போராட முடியாது, அப்படி இப்படின்ற மனதுள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, பயந்திருக்கிறவர்களுக்கு தரிசனமாகி, தன்னை எல்லாம் கொள்ளையாடி என்னோடதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறாங்களேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப நீ யாரு? நீ ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பலன் என்ன என்பது தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஜெபத்தினுடைய மேன்மை என்ன என்பது, வல்லமை என்ன என்பது தெரியாம இருக்கு. நீ பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பது அறியாமல் இருக்கிறாய். உன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் என்ன என்பது இன்னும் தெரியாம இருக்குது உனக்கு.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே உன் பலன் என்ன என்பது உனக்கு தெரியாம இருக்கு கிதியோனே. இத்தனை திரளான கூட்டங்களை பார்த்து பயப்படுகிற கிதியோனே, நீதான் முறியடிக்க போகிறன்றது தெரியுமா உனக்கு? உன்னைதான் நான் அனுப்ப போகிறேன்னு தெரியுமா? நீதான் ஜெயித்து இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாய் இருக்க போகிறாய் என்பது தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில போரடித்து கொண்டிருக்கிற கிதியோனே, இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பயந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற கிதியோனே, எதிராளிகளை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிற கிதியோனே, உன்னுடையதெல்லாம் இழந்து கொண்டிருக்கிற கிதியோனே, மீதியானரை கண்டு பயந்து கொண்டிருக்கிற கிதியோனே, நீ ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ யார் என்றால் நீ ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பயந்து ஓட உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஓ, நீ நியாயாதிபதியாக இருக்கணும். இஸ்ரவேலை ரட்சிக்கும் ரட்சிப்பை உன் மேல வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, நீ பயப்படாத கிதியோனே, இத்தனை கூட்டங்கள், இந்த 3 வித கூட்டங்களை ஒரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் சிம்சோன் பராக்கிரமசாலியா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் இல்லை, விலகிட்டாருன்னா அவன் என்ன நிலைமைன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும், உன்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உனக்குள்ள இருக்கும் என்றால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உன் ஆவி உன்னோடு கூட பேசும் என்றால், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தெரிஞ்சிடுச்சுன்னா நீ ஒரு பராக்கிரமசாலி. உன்னோடு யுத்தம் செய்து ஜெயிப்பது கடினம். உன்னோடு கூட யுத்தம் செய்வது எதிராளிக்கு நடுக்கம். உன்னோடு யுத்தம் செய்ய அவன் பயப்படுவான். அல்லேலூயா. உன்னை எதிர்கொண்டு வர முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் நீ ஒரு பராக்கிரமசாலியா இருப்பாய். அல்லேலூயா. உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதோடு போ. உன்னை அனுப்புகிறவர் நான். அல்லேலூயா. உன்னை அனுப்பி வைப்பவர் நான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலகத்தை கண்டு பயப்படாதீங்க. எதிராளிகளை கண்டு பயப்படாதீங்க. உனக்கு விரோதமா எழும்பின கூட்டத்துக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷன் உடனே என்ன செய்கிறான் என்றால், கவனிங்க, கர்த்தர் பேசின உடனே இவன் உடனே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, அது மட்டும் இல்லை, புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு, அந்த வசனத்தில் நான் டைம் இல்லை, டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன், எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறான். அங்கே அந்த கர்த்தருடைய தூதன் கோலின் நுனியை தொட்ட உடனே எல்லாம் அப்படியே அக்னியால பலி அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்கீகரிக்கப்பட்ட உடனே அங்கே கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அடுத்த வசனமும் வாசிங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. ஆமென். உன் யுத்தத்தை நான் செய்து உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். நான் ஜெயத்தை கொடுத்தவுடனே உனக்கு யெகோவா ஷாலோமாய் உன் வாழ்க்கையில் இருப்பேன். யெகோவா ஷாலோம். அங்கே யுத்தம் முடிவுக்கு வருகிறது, சமாதானம் ஏற்படுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. உன் யுத்த களத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்வார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் நில்லு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பார். அங்கே உன்னை கொள்ளையடித்த, உனக்குண்டானதையெல்லாம் திருடி கொண்டு போன, தேசத்தையே பாழாக்கின, கெடுத்த அத்தனை ஆவிகளுக்கும் கர்த்தர் முடிவு கட்டி அந்த யுத்தத்தை கர்த்தர் மாற்றி முறியடித்து யெகோவா ஷாலோமாய் உன் வாழ்க்கையில் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று. அல்லேலூயா. அவன் தூதனை பார்த்துட்டு சொல்றான், கர்த்தரை பார்த்துட்டனே, முகமுகமாய் பார்த்தவர்கள் பிழைப்பதில்லையே என்று சொன்ன பொழுது, பலி செலுத்தின உடனே, அந்த பலி அங்கீகரிக்கப்பட்ட உடனே அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் முகமுகமாய் பார்த்தேனே என்று சொன்ன பொழுது, நீ சாக மாட்டாய், நான் உன்னோடு கூட இருக்கிறபடியால் நான் உனக்கு சமாதானத்தை இந்த காரியத்தில் உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உன் மூலமாக உன் தேசத்துக்கே ஒரு சமாதானத்தை கொடுக்க நான் இறங்கி இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பலத்தோடு போய் நின்னா போதும். யெகோவா ஷாலோமாய், யெகோவா ஷாலோமாய் நான் நிற்பேன். யெகோவா ஷாலோமாய் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். இந்த யுத்தத்தை உனக்கு சமாதானமாய் மாற்றி போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா ஷாலோம், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன், உன்னை கொள்ளையாடினவர்களுக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன், உன் தேசத்தை கெடுக்கிற, உன் வாழ்க்கையை கெடுக்கிற, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உன் விளைச்சலை கெடுக்கிற எல்லாவற்றோடு நான் இறங்கி கிரியை செய்து, தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு செய்வேன். நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ பயந்தது போதும். கர்த்தர் உன்னோடு கூட இல்லையா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைய, எல்லாவற்றிற்கும் கர்த்தர் முடிவை கொண்டு வந்து விரோதமாய் எழும்பி வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னும் வைக்காத போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொள்ளையாடி கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கும் முடிவு யெகோவா ஷாலோம். அவர் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் இறங்கி உன்னை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் முன்னிறுத்தி, அல்லேலூயா, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொன்னவர். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானேயர் முழுவதையும் முறியடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அவன் பலிபீடம் கட்டின பொழுது, அங்கே அவன் பலி செலுத்தின பொழுது கர்த்தர் இறங்கி சொன்ன வார்த்தை, தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் யுத்தத்துக்கு ஒரு முடிவை யெகோவா ஷாலோமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு பராக்கிரமசாலி. கிதியோனை, இந்த சிம்சோனை உலகம் சொன்னது. சிம்சோனை பார்த்து மற்றவர்கள் சொன்னார்கள், அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவன் பலத்தை குறித்து பேசப்பட்டது. ஆனா இங்கே கிதியோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்,
இதுதான் தெய்வ பிள்ளைய வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ல, உலகம் சொல்றதை விடுங்க. உலகம் இருக்கும்போது சொல்ல, இல்லைன்னா கைட்டு தூக்கி விட்டுடும், தூக்கி அடிச்சிடும். அல்லேலூயா. உன்னத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிடும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்பொழுது, நீ கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, நீ ரொம்ப பெரிய ஆளு அப்படி இப்படி இன்னும் ஒன்னும் இல்லை, தடிக்கிட்டோம், விழுந்துட்டோம், எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலைன்னா ஒன்னும் இல்லை, உன்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிடும், ஒண்ணுமே இல்லை, அப்படி நடக்காதுன்னுடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, முடியாதவனை பார்த்து பயந்து கொண்டு ஆலைக்கு புறம்பே போரடித்து கொண்டிருந்தவனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி. உலகம் சொல்றதை விட்டுருங்க. உலகம் வாய் மாறிட்டே இருக்கும். கர்த்தருடைய வாய் மாறாத வாய். அது சொன்னதுதான். கர்த்தருடைய வார்த்தை வந்ததுதான். கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே, நீ ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே போல இங்க இன்னொரு இடத்துல ஒரு 2-3 பலனை குறித்து சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். என்னாகம புஸ்தகத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகம புஸ்தகம் 23ல 22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. 24:8லயும் அதான் சொல்லப்பட்டு வாசிங்க. அதையும் தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்போ சுத்தி இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க பஞ்சம் பழைக்க வந்தவங்க, ஆதரவு இல்லாதவங்க, அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யுத்தம் பண்ணா இவங்களோடு யுத்தம் பண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தன ஆள் இல்லை, இவங்க ஏதோ ஒரு நாட்டை விட்டு அப்படியே அனாதையா யாரும் உதவியற்ற நிலைமையில போய் கொண்டிருக்கிறாங்கன்ட்டு சுத்தி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அப்படிதான் நினைச்சாங்க. அவங்க எகிப்திலிருந்து வராங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னுவான். அல்லேலூயா. உன்னை பேசினா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு நாதியும் வராதுன்னுவான். அதுதான் உலகம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆனா கர்த்தர் இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கிருந்தோ புறப்பட்டு வராங்க ஒரு கூட்டம் என்று நினைச்சாங்க. இவங்களை சீக்கிரமா அழிச்சிடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா, இவங்களுக்குள்ள என்ன பலன்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்குள்ள இருக்கிறது. இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. இவங்க நேரம் நான் காண்பிக்கிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறாங்க. வழியில யார் இடம் அறைச்சாலும் அவர்களுக்கு இவர்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை காண்பிக்க போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாதபடி ஒரு பலன் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தது. தேவ பிள்ளையே, நீ காணான் போகும் வரை அந்த பலன் உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1-2 கொரிந்தியரை திருப்பி கொள்ளுவோம். 12வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல்
தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். என் பலம் பூரணமாய் விளங்கும். எப்போ அந்த பூரணமாய் பலன் விளங்குது? எப்போ விளங்குது? எப்போ விளங்குது? அதுதான் சொல்றாரு, என் பலன் பூரணமா விளங்குன்றாரு. எப்போ அவருடைய பலன் பூரணமா விளங்கும்? உன் பலவீனத்துல தான். அல்லேலூயா. உன் பலவீனத்துல அவர் பலன், பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாக விளங்கும். உன் பலவீனத்தை என் மேல வெயி, எனக்கு கொடு. பலவீன நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நேரம் தான் ரொம்ப விசேஷித்த நேரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சத்தியம். உன் பலவீன நேரம், அல்லேலூயா, உன் பலவீன நேரம் தான் மிக விலையேற பெற்றது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. கவனிங்க அந்த சத்தியத்தை. ரொம்ப சோர்வா இருக்கும், அசதியா இருக்கும், முடியல, படுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது உன் ஜெப நேரமா இருக்கும். இல்லை கர்த்தர் ஜெபிக்க சொல்லுவார், போங்க ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்துல படுத்துடுறோம் பாருங்க, அங்கதான் தோத்துடுறோம். அந்த பலவீனத்தோடு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பலவீனத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, அவர்கிட்ட இருந்து அவருடைய பலன் மேல இருக்கு. இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அல்லேலூயா. இதுல நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். உன் பலவீனத்துல என் பலன் பலவீனமா இருக்கும். விடுங்க, இன்னைக்கு இந்த ஒரு வாரம் விட்டுருங்க சர்ச்சுக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம். அந்த பலவீனத்தை இங்க கொண்டு வந்து வச்சேன்னு வச்சுங்க, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவருடைய பலன் பூரணமாயிடலாம். அல்லேலூயா. எத்தனையோ தடவை பலவீனமா நைட்டெல்லாம் அப்படியே ஜுரம் அடிக்கும் பாருங்க, அப்படியே நாக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே காலையில எழுந்துப்பேன், அப்படியே உலகமே சுத்துற மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். அப்படியே குளிச்சுட்டு நேரா இங்க நிற்பேன். யாராலையும் எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் இல்லை, ஏதோ முடியல அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. நானா சொன்னாதான் உண்டு. நின்று அப்படியே 2 ஆராதனையை நடத்தி பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. வேற யாராவது இருந்தா வேற யாராவது ஒருத்தர் பிரசங்கிமார போட்டிருப்பாங்க. இல்ல நீங்களா இருந்தா அந்த நிலைமை வந்தா ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டுல படுத்துட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. நான் அந்த மாதிரி பண்ண முடியாது, அது வேற. ஆனாலும் நான் என் பலவீனத்துல நிற்கும் போது, என் பலவீனத்துல அவர் பலன் இறங்குவதை நான் பல முறை பார்த்ததால அதை குறித்து நான் கவலையே படுறதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம் என்று சொல்லி கர்த்தரிடத்துல வேண்டுகிறான். வேண்டும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை போதும்பா, உன் பலவீனம் இருக்கு பாரு, அந்த பலவீனத்துல ஏன் பலன் விளங்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அந்த பலவீனத்துக்குள்ளதான் அவருடைய பலன் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய பலன் எங்க இருக்கு? உன் பலவீனத்துக்குள்ள இருக்கு. உன் பலவீனத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற அவருடைய பலன் வெளியே கொண்டு வரணும். அப்படின்னா என்ன? நம்ம பலவீனத்துல அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம பலவீனத்தை அவர் சமூகத்துல கொண்டு வரும் பொழுது அவருடைய பலன் பூர்ணமாயிடலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விடவே கூடாது. ஜபமா விடாதீங்க. அன்னைக்கு பாட்டு பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணுமா, முடியலனாலும் உட்காருங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். அது 2 வாட்டி நடக்கும். 3வது வாட்டி கர்த்தர் உன்னை வல்லமையாய் கிரியை செய்வதை உன்னால பார்க்க முடியும். அவர் பலன் இறங்குவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்கு. அல்லேலூயா. 10வது வசனத்துல முதல் வார்த்தை சொல்றாரு அவரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். போதும். அப்ப பாருங்க,
பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் மாறுகிறேன். எப்போ மாற முடியும் என்றால், எப்போ ஒரு மனுஷன் பலவீனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல வருகிறானோ. அல்லேலூயா. சிம்சோன் அப்படிதாங்க வந்தான். அவன் பலவீனப்பட்டு போய், கண்கள் பிடுங்கப்பட்டு போய், சங்கிலியால கட்டப்பட்டு சிறையில வைக்கப்பட்ட நிலைமையில அவனை வெளியே கொண்டு வராங்க. அவன் பலவீனன் இப்பொழுது. ஆனா கர்த்தரிடத்துல வருகிறான். அவன் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் இறங்கினது. அல்லேலூயா. சிம்சோனுடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் இறங்கினது. அதனாலதான் பராக்கிரமம் செய்தான். அல்லேலூயா. அதேதான், உன் பலவீனத்தை கர்த்தருக்கு வைத்து அவருடைய பலத்தை நீ எடுத்துக்கொள். ஆமென். கடைசியில் லூக்கா 24:49 வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால், உன்னதத்திலிருந்து நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தீர்க்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இதுதான் அப்போஸ்தலர் 1:8லயும் சொல்லப்பட்டிருக்கு. 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. எப்போ? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவிக்குள்ளாகணும், அபிஷேகத்துல நிரம்புன்னு சொல்ல காரணம், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுதெல்லாம் பலன். சிம்சன் அப்படித்தானே இருந்தாரு. ஆவியானவர் இறங்கின உடனே அவன் பாருங்க பராக்கிரமம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்களோ, இங்க சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால தரிப்பிக்கப்பட எருசலேம்ல காத்திருங்க. இந்த ஆலயத்துல இப்ப காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு உன்னத பலன் இறங்கும். ஆமென் சொல்லுங்க. உன் பலவீனம் எல்லாம் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. கிதியோனை போல ஒரே ஆளை முறியடிக்கிறத போல ஆயிரங்களை நீ முறியடிக்க போகிறாய். சிம்சனை போல கர்த்தர் உன்னை மறுபடியும் பலப்படுத்த போகிறார். அதே போல காலேப்பை போல வயதானாலும் உனக்கு ஒரு பலன் இறங்க போகிறது. இப்பொழுது கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து எல்லாம் கண்களை மூடுவோம். எபேசியர் 6:10 அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 6:10 வாசிச்சு எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். இதுதான் கடைசியா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களில சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். உன்னத பலன். எல்லாம் கண்களை மூடி இப்போ ஒரு பலன் வேணுன்றவங்க மாத்திரம் உற்சாகமா விசுவாசமா அமர்ந்த இடத்துல கண்களை மூடி இங்கேயும் அங்கேயும் கண்ணை திறந்து பார்க்காம, ஆண்டவரே நான் ஒரு பலவீனன், எனக்கு உங்க பலன் வேணும் என்று சொல்றவங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை இப்பொழுது பலப்படுத்தணும் என்று சொல்றவங்க மாத்திரம் அப்பாவுடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல அப்படியே உங்களை கரத்தை உயர்த்தி நெல்லுங்க. அப்படியே எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? இப்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வேலை. இப்பொழுது எல்லாரும் அந்த உன்னத பலத்தினால தரிப்பிக்கப்பட வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பலத்தினால தரிப்பிக்கப்பட்டா கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற அந்த பலன் வேணும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் ஓடுகிற கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே அவருடைய பலன் இப்பொழுது இறங்கும்படி கர்த்தர் ஒரு உன்னத பலத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். ஆண்டவரே, உன்னத பலன் இப்பொழுது இறங்கட்டும். அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த உன்னத பலன் இப்பொழுது எல்லார் மேல இறங்குவதாக. இப்பொழுது அந்த சிம்சோனுக்கு ஒத்த பலன், கிதியோன் மேல வைக்கப்பட்ட பலன், காலேப் மேல வைக்கப்பட்ட பலன் இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. தேவ ஜனமே, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இப்பொழுது இந்த ஆராதனையில இறங்கும். தேவ பிள்ளையே, உன்னை அசைக்க முடியாது ஒரு உன்னத பலன். அது பரலோகத்தில் இருந்து அனுப்புகிற பலன், சிங்காசனத்தில் இருந்து வருகிற பலன். எல்லாம் அவருடைய பலத்தால தரிப்பிக்கும்படி, எல்லாம் அவருடைய பலத்தை சார்ந்து அவருடைய பலத்தில் வாழும்படி ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்து இப்பொழுதே ஒரு பலன் இறங்கட்டையா. உம்முடைய ஜனங்கள் மீது சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா கிரியைகள் வெளியேறும்படி உன்னத பலன் இறங்கட்டும். கொள்ளையாடி கொண்டு போகிற ஆவிகளை ஆண்டவரே அதம் பண்ணுகிற பலன், மீதியானர் கரத்திலிருந்து மீட்டெடுக்கிற பலன். கிதியோனே,
உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு நியாயாதிபதியா வைக்கிறேன். ஏனென்றால் நீ ஒரு பராக்கிரமசாலி, நீதான் ரட்சிப்பாய், நீதான் ஒரு மீட்பராய் உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு வைக்கிறேன் என்று சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நான் கொடுக்கிற இந்த பலன் போதும், உன்னத பலன் போதும். இப்பொழுது ஆண்டவரே எல்லாரையும் அந்த உன்னத பலத்தினால நிரப்புங்கப்பா. எல்லாரையும் அந்த உன்னத பலத்தினால நிரப்புங்க. அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்பட அந்த பலவீனத்தில் உங்க பலன் இறங்கட்டும். அந்த பலவீனத்தில் உங்க பலன் இறங்கட்டும். இப்பொழுது அவருடைய பலனை தரித்துக்கொள், அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய பலத்தில் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு, உனக்கு பலன் உண்டு, உனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய இனி உனக்கு பலன் உண்டு. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தும். எல்லா ஜனங்களும் அந்த உன்னத பலத்தினாலே நிரப்பப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.